வணக்கம். என்ன ஆச்சு சுனிதா வில்லியம்ஸுக்கு? சீக்கிரமே பூமிக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடுத்த வருஷம் தான் திரும்ப வாய்ப்பு இருக்கா? இல்லை அடுத்த வருஷமாவது பூமிக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கல்பனா சாவ்லாவோட விண்வெளி பயணத்தை நினைவுபடுத்துதா? வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் கடந்த 2006 மற்றும் 2012 வருஷத்தில் 2 முறை விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இப்போது அவங்களோட 3வது விண்வெளி பயணமாக போயிங் ஸ்டார்லைட்டுங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக பச் வில்மரோட இணைந்து ஜூன் 5ஆம் தேதி புறப்பட்ட அவங்க ஜூன் 6ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தில் லேண்ட் ஆனாங்க. சுமார் ஒரு வார காலத்துக்குள்ளாகவே ரிட்டர்ன் ஆகிறதா பிளான் பண்ணப்பட்ட இந்த விண்வெளி பயணம் போயிங் ஸ்டார்லைட்டில் உள்ள டிஃபெக்ட் கண்டுபிடிக்கப்பட்டதுனால தாமதமானது. சுமார் 2 மாத காலத்துக்கு மேலே ஆகியும் நாசா இந்த பயணத்தில் எந்த விதமான முடிவையும் எட்ட முடியாத நிலையில் இருக்காங்க. அது ஏன்னா அவங்க யோசிக்கிற எல்லா ஆப்ஷன்லையும் ஹை ரிஸ்க் இருக்குது. முதல்ல ஸ்டார்லைட்டில் உள்ள கோளாறை சரி செஞ்சு அதிலே ரிட்டர்ன் வரலாம்னு யோசிச்சா கல்பனா சாவ்லாவோட பயணம் பயத்தை ஏற்படுத்துது. எல்லாருக்கும் நினைவிருக்கும் நினைக்கிறேன், இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணுறேன், கல்பனா சாவ்லாவோட பயணம் என்ன ஆச்சுன்னு. இதே போல் தான் 2003ஆம் ஆண்டு தன்னுடைய 2வது விண்வெளி பயணமாக சுமார் 6 பேரு கூட மேற்கொண்டிருந்தாங்க கல்பனா சாவ்லா. ஜனவரி 16ஆம் தேதி ஆரம்பித்த அந்த பயணம் பிப்ரவரி 1 ரிட்டர்ன் ஆகிறதா பிளான் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி பிப்ரவரி 1ஆம் தேதி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டு பூமியோட அட்மாஸ்பியரை கிராஸ் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்த கோளாறுனால வெடிச்சு சிதறி கல்பனா சாவ்லா கூட பயணித்த 6 பேரும் இறந்து போனாங்க. இப்போவும் ஸ்டார்லைட் ஸ்பேஸ் கிராஃப்டில் உள்ள கோளாறை சரி பண்ணி அதை பூமிக்கு திரும்புறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டா மீண்டும் அதே மாதிரி பிரச்சனை ஏற்படுற வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஒன்று ஸ்பேஸ் கிராஃப்டை வெடித்து சிதறலாம், அல்லது அது விண்வெளியில் தனித்து விடப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தனித்து விடப்பட்டால் சுமார் 96 மணி நேரத்துக்கு மட்டுமே அந்த விண்வெளி வீரர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இந்த பிளானும் ஹை ரிஸ்க் தான். அப்போது வேறு வழியே இல்லைன்னு கேட்டால் இருக்குது. எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு செப்டம்பர் மாதத்தில் விண்வெளி மையத்துக்கு போகிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. 4 பேர் பயணம் செய்ய இருக்கிறதா திட்டமிடப்பட்டிருக்கிற இந்த மிஷனில் 2 பேர் மட்டுமே பயணித்து 2025 பிப்ரவரி மாதத்தில் பூமிக்கு திரும்பும்போது சுனிதா வில்லியம்ஸ் க்ரூவையும் பூமிக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கான பிளான் இருக்குது. பிளான் பண்ணாமல் அதிக நாட்கள் விண்வெளியில் ஆஸ்ட்ரோனட்ஸ் இருக்கிறது அவர்களுக்கு உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஒரு சோர்வை ஏற்படுத்தும். வெரி லோ கிராவிட்டி, உடல் எடையை உணர முடியாத நிலைமை, அதிகப்படியான காஸ்மிக் கதிர்வீச்சுக்கான எக்ஸ்போசர், இதெல்லாம் டிஎன்ஏ ரிப்பேர், ஃபாஸ்ட் ஏஜிங்னு உடல் அளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எது எப்படியோ 2 ஆஸ்ட்ரோனட்ஸும் பூமிக்கு நல்லபடியாக திரும்புவாங்கன்னு நம்புவோம். எலான் மஸ்க் கொஞ்சம் மனசு வைங்கப்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.